Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு IATF 16949 2016 இருக்கு இல்லையா, அதில் 7.2 அப்படின்ற ஒரு சப் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்க ஒரு சப் கிளாஸ் தான் வந்துட்டு 7.2.3 இன்டர்னல் ஆடிட்டர் கம்பிட்டன்சி அண்டு செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர் கம்பிட்டன்சி. அதாவது இன்டர்னல் ஆடிட்டருக்கு என்னென்னலாம் திறமை இருக்கணும், செகண்ட் பார்ட்டி ஆடிட்டருக்கு என்னென்னலாம் திறமை இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இந்த இன்டர்னல் ஆடிட்டருக்கு அப்போ என்னென்னலாம் அவங்களுக்கு திறமை இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்துட்டு இன்டர்னல் ஆடிட்டருக்கு ஒரு 12 செக் பாயிண்ட்ஸும் செகண்ட் பார்ட்டி ஆடிட்டருக்கு ஒரு 7 செக் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஓகே, அது என்னன்ட்டு இப்போ 1 by 1 பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு 7.2.3 இன்டர்னல் ஆடிட்டர் கம்பிட்டன்சி. ஓகே, இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் ஆடிட்டரோட திறமையெல்லாம் என்னென்னலாம் திறமை இருக்குது, அதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. அந்த 12 பாயிண்ட்டு என்னன்ட்டு இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இன்டர்னல் ஆடிட்டர் அவங்க திறமையானவங்க தானா அப்படின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஏதாவது டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷனாக வச்சுருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு அந்த டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த இன்டர்னல் ஆடிட்டர் சர்டிஃபிகேட்டு. இன்டர்னல் ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதை அந்த இன்டர்னல் IATF பற்றி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணி அந்த கிளாஸில் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்குவாங்க. ஓகே, அந்த இன்டர்னல் ஆடிட்டர் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க வந்துட்டு அந்த இன்டர்னல் ஆடிட் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்காங்களா, இன்டர்னல் ஆடிட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இன்டர்னல் ஆடிட்டர் யார் யாருன்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, லிஸ்ட் அவுட்டாக வச்சுருக்காங்களா, அது வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து அப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்களான்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் பார்ப்பாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆடிட்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆடிட்டர்ஸ், ப்ராடக்ட் ஆடிட்டர்ஸ், ஆட்டோமோட்டிவ் ப்ராசஸ் ஆடிட் அப்ரோச் அப்போ, அதாவது இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு அந்த ஆட்டோமோட்டிவ் ப்ராசஸ் அந்த ப்ராசஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஓகே, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறத வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட கேப்பபிள் இருக்கா அப்படின்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் பார்ப்பாங்க. ஓகே, அந்த தேர்ட் பாயிண்ட்டில் அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க இல்லையா, இல்லைனா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கப்பயே அந்த ரிஸ்க் பேஸ்டு திங்கிங், எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு ரிஸ்கில் வரும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு அந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அப்ளிகபிள் ஆகக்கூடிய கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்து அதை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது இந்த கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்டுன்றது வந்துட்டு இப்போது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் கஸ்டமர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு செக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா எனக்கு 6 months ஒன்ஸு 3 months ஒன்ஸு எனக்கு எஸ்பிசி ரிப்போர்ட்டு இல்லை எம்எஸ்ஏ ரிப்போர்ட்டு அப்படி வந்துட்டு எதாவது சப்மிட் பண்ணணும், இல்லைனா டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸு. அப்படியும் இல்லாமல் இல்லைனா ப்ராடக்டில் ஏதாவது செக் பண்ணியோ இல்லை மார்க் பண்ணி டாட்டோ இல்லை ஏதாவது ஒரு மார்க்கிங் வச்சு தரோம் அப்படின்னா அந்த மார்க் வந்துட்டு எதுக்காக வைக்கிறாங்க, இல்லைனா அது எவ்வளோ நாளுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், அந்த மார்க்கோட நெசசரிஸ் என்னன்ட்டு கேட்கும்போது சொல்லணும். ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காட்டுறதுக்கு அவங்ககிட்ட கேப்பபிள் இருக்கான்ட்டு இந்த ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஆடிட்டோட ஸ்கோப் ரிலேட்டடாக அப்ளிகபிள் ஆகக்கூடிய ISO 9001 அப்புறம் IATF 16949 ரெக்குவயர்மெண்ட்லாம் பற்றி ஆடிட்டர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்புறம் அதை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இந்த ISO 9001 IATF 16949லாம் இருக்கு இல்லையா, இது ரிலேட்டடாக குவாலிட்டி ஸ்கோப் எதாவது வருது அப்படின்னா அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமான்ட்டு இந்த ஃபிஃப்த்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, சிக்ஸ்த்து பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஆடிட்டோட ஸ்கோப் ரிலேட்டடாக அப்ளிகபிள் ஆகக்கூடிய கோர் டூல்ன்றது வந்துட்டு எஸ்பிசி, எம்எஸ்சி, எஃப்எம்ஏ, பிபாப்பு, ஏபியூபி, இதுதான் வந்துட்டு 5 கோர் டூல்னு சொல்லுவாங்க. அந்த 5 கோர் டூல் பற்றியும் அவங்க ப்ராசஸ் ரிலேட்டடாக
இல்லைனா ஆடிட் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கோப் இருக்க அந்த 5 கோர் டூலில் அப்படின்னா அந்த 5 கோர் டூல்னு பற்றியும் அவங்களுக்கு அந்த இன்டர்னல் ஆடிட்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்களால அந்த டாக்குமெண்ட்டோ இல்லை அந்த ஒர்க்கை வந்துட்டு அவங்களால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த 6th பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து 7th பாயிண்ட்டு. இந்த 7th பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் ஆடிட் அப்போ எப்படி பிளான் பண்ணுறாங்க, அந்த ஆடிட்டை வந்துட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த ஆடிட்டை கண்டக்ட் பண்ணும்போது ஏதாவது ஃபைண்டிங்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபைண்டிங்ஸை வந்துட்டு எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த ஃபைண்டிங்ஸை வந்துட்டு எப்படி க்ளோஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த இன்டர்னல் ஆடிட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்னல் ஆடிட்டருக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அதாவது எப்படி வந்துட்டு ஆடிட்டை வந்துட்டு பிளான் பண்ணணும், எப்படி அந்த ஆடிட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட்ஸு ஃபைண்டிங்ஸ் வந்துச்சுன்னா ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அந்த தவறை வந்துட்டு எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இன்டர்னல் ஆடிட்டருக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களால காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த 7th பாயிண்ட்டில் பார்ப்பாங்க. 8th பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆடிட்டர்ஸ் ஆடிட் அப்போ அவங்க ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அவங்க டெக்னிக்கலாக எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த ஆடிட் அப்போ வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படியே அந்த ஆடிட் அப்போ ஏதாவது ப்ராசஸில் வந்துட்டு ரிஸ்க்கை வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, ரிஸ்க்கு வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க, அந்த ரிஸ்க்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துருக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட் வந்துட்டு எஃப்எம்ஏலையும் கண்ட்ரோல் பிளான்லேயும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 8th பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. 8th பாயிண்ட்டில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரிலேட்டடான ஆடிட்டர்ஸ் வந்துட்டு ஆடிட்டை வந்துட்டு ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டெக்னிக்கலாக எதாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கிறது வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அப்படி காட்டும்போது அவங்க ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருப்பாங்களே, அந்த ரிஸ்க்கை ஃபைன் பண்ணதை வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனோட அனலைஸ் ரிப்போர்ட்டோட எஃப்எம்ஏலையும் கண்ட்ரோல் பிளான்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா, அந்த ரிஸ்க்குக்கான சொல்யூஷன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 8th பாயிண்ட்டில் பார்ப்பாங்க. ஓகே, 9th பாயிண்ட்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆடிட்டர்ஸ் ப்ராடக்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் அந்த ப்ராடக்ட்டுக்கான சரியான ரிலேட்டடான மெஷர்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுலையும் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கில்லை வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க, ஒரு பார்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்களால கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ண முடியுதா, அந்த பார்ட்டுக்கான ரிலேட்டடான மெஷர்மெண்ட் அண்டு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களால எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு இந்த 9th பாயிண்ட்டில் பார்ப்பாங்க. 10th பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஸ்கில்லை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் தரோம் இல்லையா, அந்த ட்ரைனிங் தர இடத்துல ட்ரைனர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ட்ரைனருக்கு தேவையான ஸ்கில்லெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அந்த ட்ரைனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தேவையான ஸ்கில்லெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷனாக அந்த ஆர்கனைசேஷனை வந்துட்டு அந்த ட்ரெயினருக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷனாக ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 10th பாயிண்ட்டில் பார்ப்பாங்க. அதாவது இப்போ எவ்ரி இண்டக்ஷன் ட்ரைனிங்லாம் இருக்கு இல்லையா, எவ்ரி 6 மந்த் இல்லைனா 3 months ஒன்ஸு ஆப்ரேட்டர் இல்லைனா ஒர்க்கருக்கு வந்துட்டு நம்ம அவங்களோட ஸ்கில் லெவலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அந்த ட்ரைனர் இருக்கார் இல்லையா, அந்த ட்ரைனருக்கு அந்த பார்ட்டோ இல்லை அந்த ப்ராசஸ் பற்றியோ நல்லா ஃபுல்லான நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால கரெக்டான ஒரு ட்ரைனிங் வந்துட்டு அந்த ஆப்ரேட்டருக்கு இல்லைனா அந்த ஒர்க்கருக்கு வந்து தர முடியும். ஸோ அந்த ட்ரைனருக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் லெவல் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 10th பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு 11th பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷனில் சொல்லியிருக்க போல் பர் இயருக்கு, அதாவது 1 இயருக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆடிட்டையாவது அவங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த இன்டர்னல் ஆடிட்டரோட ஸ்கில்லை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஆடிட்ஸாவது அவங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் எவ்ரி 3 months இல்லைனா எவ்ரி மந்த்ஸு எல்லாம் எவ்ரி 6 months ஒன்ஸு இன்டர்னல் ஆடிட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது அதில் வர என்சிஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட அந்த ஸ்கில் லெவலை வந்துட்டு மெயின்டைனும் பண்ண முடியும், ப்ளஸ்ஸு இம்ப்ரூவும் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஒரு ஆடிட் போய் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடிட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும்போது சம் என்சிஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க.
அந்த நான் கன்ஃபர்மிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நான் கன்ஃபர்மிட்டிஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆடிட் வரும் இல்லையா, அதாவது எவ்ரி 6 மந்த்ஸு இல்லைனா 3 மந்த்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 3 மந்த்ஸ் கழிச்சோ இல்லை 6 மந்த்ஸ் கழிச்சோ வரும்போது புதுசாக இன்னொரு என்சி வரும். ஸோ அப்படி புதுசாக வரும்போது அந்த என்சிஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களோட அந்த ஆடிட்டரோட ஸ்கில் லெவலை ப்ளஸ் ஆர்கனைசேஷனோடையும் லெவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 11th பாயிண்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்னல் சேஞ்சஸ், எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ், அப்புறம் கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், இதோட பேசிக் ரிலேட்டட் நீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நீட்ஸ் பற்றி ஸ்கில் லெவலை மெயின்டைன் பண்ணுறது மூலிமா இன்டர்னல் ஆடிட்டரோட ஸ்கில்லையும் மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு அவங்களோட ஸ்கில்லையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இந்த 12th பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. இந்த 12th பாயிண்டில் இன்டர்னல் சேஞ்சஸ்ன்ட்டு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராசஸ்ஸு, ப்ராடக்ட்டு, டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இன்டர்னல் சேஞ்சஸ்க்காகவும் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ்க்கு வந்துட்டு ISO 9001, IATF16949, அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் டூல்ஸுன்றது வந்துட்டு கெய்சானு, PDCA சைக்கிள்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் டூல்ஸில் வரும். ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால இன்டர்னல் ஆடிட்டரோட ஸ்கில் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும், ப்ளஸ்ஸு இம்ப்ரூவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இன்டர்னல் ஆடிட்டரோட ஸ்கில் லெவலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த இன்டர்னல் ஆடிட்டர் இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை இல்லை அந்த இஷ்யூ வந்துட்டு அவங்களால ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஆர்கனைசேஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை வந்துட்டு ப்ராப்ளம் ஃப்ரீயாக வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதுனால அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களோட கெரியரில் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் ஆக முடியும், ஸ்டாண்டர்டைஸும் பண்ண முடியும் அவங்களோட ஒர்க்கை. ஸோ அதனால தான் இன்டர்னல் ஆடிட்டரோட ஸ்கில் லெவலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் மெயின்டைன் பண்ணுறதுலையும் ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்ட்டு இந்த இன்டர்னல் ஆடிட்டரோட தகுதியை வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்குறது 7.2.4 செகண்ட் பார்ட்டி ஆடிட்டரோட காம்பிடன்சி. அதாவது செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்துட்டு ஒரு கன்சல்டண்ட்டாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு 7 செக் பாயிண்ட் இருக்குது. அந்த 7 செக் பாயிண்ட்டில் என்னென்ட்டு இப்போ 1 by 1 பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்ன்றது வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க, அவங்க ஒரு கன்சல்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, செகண்ட் பார்ட்டி ஆடிட் பண்ணுறாங்க இல்லையா, செகண்ட் பார்ட்டி ஆடிட்லேருந்து ஆடிட்டர் வந்துட்டு ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடிட்டரோட ஸ்கில் லெவலை வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்டேயே ஸ்கில்டு இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கவங்கள தான் கூப்பிட்டு வந்துட்டு ஆடிட் பண்ணணும். ஸோ அந்த ஆடிட்டரோட ஸ்கில் லெவலை வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்ஸ் வந்துட்டு கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு குவாலிஃபை ஆனவங்க தானா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படி குவாலிஃபை ஆனவங்க தான் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் பேஸ்டு திங்கிங்கும் அது கூட சேர்த்து அவங்களால பண்ண முடியுமா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, கஸ்டமர் அண்ட் ஆர்கனைசேஷனோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை அந்த செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்டில் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ISO 9001 அப்புறம் IATF16949 ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஆடிட் ஸ்கோப்புக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸு இல்லைனா ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்ஸால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆடிட் அப்போ வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது அதுவும் ஒரு செக் பாயிண்ட் தான். ஓகே, அதாவது இப்போ ஒரு கன்சல்டன்ட் இருக்கார் அப்படின்னா அந்த கன்சல்டன்ட்டை வந்துட்டு அந்த கம்பெனிக்கு என்னென்னலாம் அந்த கம்பெனி இல்லைனா அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னென்னலாம் சூட்டபிள் ஆகும், எது இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகபிள், எது இதெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த்து பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, எஃப்எம் அண்ட் கண்ட்ரோல் பிளானில்
ஆடிட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகக்கூடியதை வந்துட்டு செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த 5th பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு பிஎஃப்எம்ஏஓலையும் அப்புறம் கண்ட்ரோல் பிளான்லையும் இதெல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆடிட் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த 5th பாயிண்ட்டில் பார்ப்பாங்க. ஓகே, 6th பாயிண்ட்டில் என்னென்னா, ஆடிட் அப்போ டூல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்கோப்புக்கு என்னெல்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது டூல் ரிலேட்டடான ரெக்குவயர்மெண்ட்ஸு. இப்போது ஒரு புது டூல் வந்து பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு நியூ டூல் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த நியூ டூலுக்கு இல்லைனா அந்த புது டூலுக்கு என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா. அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட்டி ஆடிட்டரால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த 6th பாயிண்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக 7th பாயிண்ட்டு. இந்த 7th பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆடிட்டை வந்து எப்படி பிளான் பண்ணணும், எப்படி அந்த ஆடிட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும், அப்படி கண்டக்ட் பண்ணும்போது ஏதாவது ஃபைண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது என்சி நான் கன்ஃபர்மிட்டிஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த நான் கன்ஃபர்மிட்டிஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும், அப்படியே ரிப்போர்ட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த செகண்ட் பார்ட்டி ஆடிட்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த என்சிஸ் நான் கன்ஃபர்மிட்டிஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த என்சிஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த செகண்ட் பார்ட்டி ஆடிட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த என்சி க்ளோஸிங்கு இல்லைனா அந்த ஆடிட்டை வந்துட்டு எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஆடிட்டரால் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் பற்றியும் செகண்ட் பார்ட்டி ஆடிட்டர்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2 பேருக்கான ஸ்கில் லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஆனால் இதுக்கு முதல்ல நான் IATF16949 பற்றி நான் கிளாஸ் 4, கிளாஸ் 6, கிளாஸ் 7 இந்த கிளாஸ் 7லேயே வந்துட்டு பிளான்ட்டு ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்னா என்னன்ட்டு தனியாக ஒரு கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெஷர்மெண்ட் சிஸ்டம் ரிசோர்ஸஸ் இல்லைனா மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனலைசஸ் எம்எஸ்ஏ அப்படின்னா என்னென்ட்டு எடுத்திருக்கேன். அந்த எம்எஸ்ஏவில் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு ட்ரேசபிலிட்டி பற்றி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கேலிப்ரேஷன், வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க கேலிப்ரேஷன் அப்போ, எல்லாம் கேலிப்ரேஷன் அப்புறம் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் செக் பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்னல் லேபார்ட்ரி, எக்ஸ்டர்னல் லேபார்ட்ரிஸில் என்னென்னலாம் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் ஆடிட்டப்போ கேட்பாங்க அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆன் ஜாப் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு எடுத்திருக்கேன்.